நாம் தமிழர் ஆட்சி செயல்பாட்டு வரைவு 2026. இன்று 148 கோடி மக்கள் தொகை. இன்னமும் அதே பழைய 543 நாடாளுமன்ற தொகைதான். இது அடிப்படையிலே ஏற்க முடியாத ஒன்றாகும். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். நாம் தமிழர் அரசு அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம் ஆகியவற்றினை உயிர் மூச்சாக கொண்டு லட்சிய அரசாக செயல்படும். நாங்கள் வீட்டினை புதுப்பித்து வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல. வீட்டையே இடித்துவிட்டு புதிதாக கட்ட வந்த புரட்சியாளர்கள் என்பதை மக்களுக்கு நாம் தமிழர் அரசு பெருமிதத்தோடு பறைசாற்றுகிறது. பெண்களுக்கு தனி தொகுதி. உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சட்டமன்ற, நாடாளுமன்ற தொகுதிகளில் அப்படி வழங்கப்படவில்லை. ஒரு பெண் வேட்பாளர் போட்டியிடும் தொகுதியில் மற்ற கட்சிகளும் பெண் வேட்பாளரை நிறுத்துவதில்லை. இதனால் பெண்களுக்கான உரிமை பறிக்கப்படுகின்றது. எனவே பெண்களுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பட்டியலினத்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதை போல் தனி தொகுதிகள் போராடி பெறப்படும். இதனால் பட்டியலின பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக பெண்களுக்கான நிகர்நிலை கிடைக்கும். 3 சட்டமன்றத்திற்கு ஒரு பாராளுமன்றம். விடுதலை அடைந்த போது மக்கள் தொகை 30 கோடி தான். 1952 இரட்டை உறுப்பினர்கள் கொண்ட தொகுதிகள் உட்பட 489 மக்களவை தொகுதிகள் உருவாக்கப்பட்டன. 2026 ஆண்டு நிலவரப்படி 543 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. ஆனால் இன்று 148 கோடி மக்கள் தொகை பெருகிய பிறகும் அதே 543 நாடாளுமன்ற தொகுதிதான். இதனால் சரியான நிகராளியம் இருக்காது. மக்கள் தொகை 4 மடங்காக உயர்ந்துள்ள நிலையில் 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என மாற்ற வேண்டும். இந்த மாற்றத்திற்காக வேண்டி நாம் தமிழர் அரசு மற்ற மாநிலங்களுடன் சேர்ந்து ஒன்றிய அரசை வலியுறுத்தும். மாற்றம் கொண்டு வரும் வரை போராடுவோம். முதல் குடிமகன். இந்திய ஒன்றிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். அவரே நாட்டின் தலைவராக உள்ளார். ஆனால் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. இது மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிராக உள்ளது. எனவே நாட்டின் குடியரசுத் தலைவரை மக்களே தேர்ந்தெடுக்கும்படியாக தேர்தல் முறை இருக்க வேண்டும். அதற்கேற்றாற்போல் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் தமிழர் அரசு இந்திய ஒன்றியத்தின் முன்வைக்கிறது. மாநிலங்களவை. மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாத, தோற்கடிக்கப்பட்டவர்களாக இருப்பவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களாகி ஒன்றிய அமைச்சர் பதவிகளுக்கு வருவது மக்களாட்சி மாண்புக்கு எதிரானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத எவரும் மக்களை ஆட்சி செய்கிற அதிகாரம் செலுத்துகிற பொறுப்புகளுக்கு வர உரிமை இல்லை. அது சார்ந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வர நாம் தமிழர் கட்சி போராடும். மக்கள் ஒதுக்கும் தலைவர்கள். ஊழல் வழக்குகளில் சிக்கிக்கொள்ளும் அமைச்சர்கள் தங்களை சொந்த தொகுதி மக்களை தோற்கடித்து விடுவார்கள் என்று அஞ்சி மக்களை சந்திக்காமல் வேறு மாநிலத்தின் மூலம் மாநிலங்களவை உறுப்பினர்களாக ஆகிவிடுகிறார்கள். பிறகு அப்படி வந்தவரே ஒரு கட்சி சார்பாக தலைமை அமைச்சராக பதவியேற்று மக்களை ஆட்சி செய்வது எந்த தேசத்திலும் நடக்காத ஒன்று. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத குடியரசுத் தலைவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத தலைமை அமைச்சரும் சேர்ந்து மக்களால் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓர் ஆட்சியை கலைத்துவிட முடியும் என்ற அதிகாரத்தை பெற்றிருப்பது மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள். இந்த அவையானது நம்மில் பலர் விரும்பி வந்தது போல அமைந்தது அன்று என்பதை நீங்கள் அறிவீர்கள். சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள் காரணமாக இந்த அவை இவ்வாறு அமைந்துவிட்டது. இந்த அவை உருவாக்குவதில் ஆங்கிலேயருக்கும் ஒரு பங்கு இருந்தது. இந்த அவையை உருவாக்குவதற்கு ஆங்கிலேயர் குறிப்பிட்ட சில கட்டுப்பாடுகளை விதித்து விட்டார்கள். எனவே இந்த வரம்புக்குள் நின்று நாம் செயல்பட வேண்டியது நேரிட்டு விட்டது என்பதே ஆகும். தனது கருத்தாக ஜவஹர்லால் நேரு கூறியது 13/12/1946 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் டாக்குமெண்ட் வால்யூம் 2 பேஜ் 110 கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இந்திய ஒன்றிய அரசியலமைப்பு சட்டம்தான் முகைப்புரைய இந்திய மக்களாகிய நாம் என்று தொடங்கினது. ஆனால் இந்திய ஒன்றிய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட காலத்தில் இங்கு வாழ்ந்த 30 கோடி மக்களின் கருத்துக்களையும், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் கருத்துக்களையும், பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் கருத்துக்களையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்படவில்லை. மாற்றி அமைக்கப்படும். தகவல் அறியும் உரிமை சட்ட பிரிவு 4 படி அரசு துறைகள் பொது தகவல்களை தாமாகவே இணையத்தில் வெளியிட வேண்டும். ஆனால் தமிழக அரசு இந்த விதிமுறையை பின்பற்றுவதில்லை. தகவல் ஆணையர் பணியமர்த்தத்தில் வெளிப்படை தன்மையை உறுதி செய்து ஆணையத்தின் செயல்பாடுகள் முறைப்படுத்தப்படும். மேலும் மேல்முறையீட்டு விண்ணப்பங்களை 2 மாத காலத்திற்குள் முடித்திட நடவடிக்கை எடுக்கப்படும்.
தனிப்பட்டவர் தரவு பதிவு டிபிடிபி சட்டத்தின் கீழ் RTI பிரிவு 2/1 கொண்டுவரப்பட்ட திருத்தத்தை திரும்ப பெற ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தப்படும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வெளிப்படைத்தன்மை பாதுகாக்கப்படும். 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி வேர்ல்டு அளவில் அதிகாரத்தை பரவலாக்கி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் தன்னாட்சி அதிகாரம் கொண்ட பிரிவுகளாக மாற்றப்படும். இது குறித்து தமிழ்நாடு உள்ளாட்சி சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்படும். மேகாலய மாநிலத்தை போல அரசு திட்டங்களை கண்காணிக்கவும் குறைகளை தீர்க்கவும் பணிகளை தணிக்கை செய்யவும் தமிழகத்தில் சமூக தணிக்கை சட்டம் சோசியல் ஆடிட் ஆக்ட் இயற்றப்படும். சென்னை மாநகர காவல் சட்ட பிரிவு 41 மற்றும் BNSS 163 முன்பு CRPC 144 ஆகியவற்றை தவறாக பயன்படுத்தி அமைதி வழியில் போராடும் மக்களாட்சி உரிமையை தடுப்பது உடனடியாக நிறுத்தப்படும். தற்போது இருக்கிற தேசிய இன மக்களின் உரிமைகளை கருத்தில் கொண்டு இந்திய ஒன்றிய அரசியலமைப்பு சட்டத்தை தற்கால அரசியல் சமூக சூழல்களுக்கு உலக ஒழுங்கிற்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகின்றது. மாநிலத்தில் தன்னாட்சி, ஒன்றியத்தில் கூட்டாட்சி. இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி தத்துவம் என்பது பேரளவாகவே உள்ளது. இந்திய ஒன்றிய அரசியலமைப்பு சட்டம் 7வது பட்டியலில் உள்ள சட்டம் இயற்றுகின்ற முறையில் ஒன்றிய அரசு 97 துறைகளில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தினையும் மாநில அரசு 66 துறைகளில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறது. மாநில அரசுக்கு அதிகாரம். இது தவிர ஒன்றிய மாநில அரசுகள் சேர்ந்து 47 துறைகளில் சட்டம் இயற்றலாம் என்றிருக்கின்றது. ஆக ஒன்றிய அரசிடம் 144 துறைகளில் சட்டம் இயற்றுகிற அதிகாரம் உள்ளது. இது ஒன்றியத்தில் ஒற்றையாட்சி முறையையும் தன்னதிகாரம் குவிப்பினையும் உறுதி செய்கிறது. எனவே நாம் தமிழர் ஆட்சியில் ஒன்றியத்தில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி என்ற முழக்கத்தோடு அனைத்து வகையான துறைகளுக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் மாநில அரசிற்கு உண்டு என்கிற வகையில் இந்திய ஒன்றிய அரசியலமைப்பு சட்டத்தில் உரிய மாற்றம் கொண்டுவர பாடுபடுவோம். தொடர்வண்டி நிர்வாகம். மாநில எல்லைக்குள் பயணிக்கும் தொடர்வண்டி நிர்வாக துறையினை நாம் தமிழர் அரசு இந்திய அரசியலமைப்பு சட்ட மாற்றம் மூலம் கையகப்படுத்தும். ஒன்றிய அரசிற்கு படைத்துறை, நாணயம், உள்ளூர் தொடர்வண்டி நீங்களாக மாநிலங்களிடையான பயணிக்கிற தொடர்வண்டி மாநில அரசின் ஒப்புதலோடு கூடிய வெளியுறவுத்துறை போன்ற துறைகளை தவிர மற்ற அனைத்து துறைகளிலும் சட்டம் இயற்றி நடைமுறைப்படுத்துகிற உரிமை மாநில அரசிற்கே உண்டு என்கிற நிலையை உரிய சட்ட மாற்றங்கள் மூலம் ஏற்படுத்த நாம் தமிழர் அரசு பாடுபடும். நீதி மேலாண்மை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சார்பாளர்களின் சட்டமன்றம், நாடாளுமன்றம் இயற்றுகிற சட்டங்களையும் திட்டங்களையும் தடை செய்து நிறுத்தி வைக்கிற நீதிமன்ற மேலாண்மை நம் அரசியலமைப்பு முறையில் அதிகம் உள்ளது. எடுத்துக்காட்டாக எழுவர் விடுதலை, மீத்தேன், ஹெயில், கூடங்குளம் போன்ற சிக்கல்களில் உச்ச நீதிமன்றத்தின் செயல்பாடு மாநில அரசின் உணர்வுக்கு எதிராக இருக்கின்றது. இந்த நிலையை மாற்ற வேண்டும். நீதிமன்ற மேலாண்மையை குறைத்து மக்கள் உணர்வுகளுக்கு, மக்களாட்சிகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய உரிய சட்ட மாற்றங்களை கொண்டுவர தகுந்த முயற்சிகளை முன்னெடுப்போம். மாநில நீதிமன்றங்களின் அதிகாரம். இப்போது நடைமுறையில் உள்ள நீதிமன்ற செயல்பாட்டு முறையில் உச்ச நீதிமன்றத்தின் மேலாண்மை அதிகமாக உள்ளது. இந்திய ஒன்றியத்திற்குள் இருக்கின்ற மாநில அரசுகளுக்கு இடையிலான பிணக்குகளை தீர்க்க மட்டுமே உச்ச நீதிமன்றத்தின் தலையீடு போதுமானது. மற்றபடி அந்தந்த மாநிலங்களுக்குட்பட்ட வழக்குகளை அந்தந்த மாநிலங்களின் தலைமை நீதிமன்றங்களை உச்ச அதிகாரம் பெற்று நீதிமன்றங்களாக செயல்பட்டு தீர்ப்பினை வழங்கிட இந்திய அரசியலமைப்பில் உரிய மாற்றத்தை ஏற்படுத்த வலியுறுத்தப்படும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மொழி, இன, பண்பாடு உள்ளது. பிற மாநிலங்களில் இருந்து வரும் நீதிபதிகளுக்கு அந்த மாநிலத்தின் மண், மொழி குறித்த புரிதல் இருக்க வாய்ப்பில்லை. இதனால் பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன. எனவே அந்த மாநில அரசின் தலைமை நீதிபதியாக அந்தந்த மண்ணின் மைந்தர்களை அமர்த்தப்படும் வகையில் சட்ட மாற்றத்தை ஏற்படுத்த நாம் தமிழர் அரசு மற்ற மாநிலங்களோடு இணைந்து குரல் எழுப்பும் பாடுபடும். தமிழர்களுக்கு முன்னுரிமை. தற்போது நடைமுறையில் உள்ள கல்வி, சமூகம், பொருளாதாரம் சார்ந்த இடப்பங்கீட்டு முறையை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் வழியில் நாம் தமிழர் அரசு சீராய்வு செய்யும். தற்போதுள்ள இடப்பங்கீடு முறை என்பது வகுப்பு வாரி முன்னுரிமை கம்யூனியல் ஜியோ வகையில் ஏற்படுத்தப்பட்ட முறையாகும். அம்முறையில் சமூக நீதி, உரிமையான இடப்பங்கீட்டு முறையை முன்னிறுத்தி தன் வருவாய் நோக்கத்திற்காக பூர்வ தமிழ் குடிகளுக்கிடையே சாதி வேறுபாட்டினை வளர்த்து முரண்களை உருவாக்கி திராவிட கட்சிகள் இதுவரை அரசியல் ஆதாயம் அடைந்து வருகின்றன. நாம் தமிழர் அரசானது இம்முறையை அறவே ஒழித்து தமிழ் குடிகளுக்கு இடப்பங்கீட்டில் முன்னுரிமை வழங்கும். பிற மொழிவழி மாநிலங்களின் தமிழ் மக்களுக்கு என்ன முன்னுரிமை வழங்கப்படுகிறதோ அதே முன்னுரிமை பிறமொழி வழி தேசிய இன மக்களுக்கு தமிழ்நாட்டில் வழங்கப்படும். வரி விதிப்பில் உரிய மாற்றங்கள். ஊராட்சி வரிகள், விற்பனை வரி,
சுங்க வரி, கலால் வரி, பருவ வரி, சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி போன்ற பல வகை வரிகளை ஒன்றிய மாநில அரசுகள் 50-50 என்கிற வகையில் கையாளுகின்றன. இந்த முறையினை மாற்ற வேண்டும். அந்தந்த மாநிலங்கள் பெறப்படும் வரிகளில் 75 விழுக்காடு மாநில அரசுக்கும் 25 விழுக்காடு ஒன்றிய அரசுக்குமாக பிரித்துக் கொள்ளும் வகையில் மற்ற மாநில அரசுகளுடன் இணைந்து நாம் தமிழர் அரசு போராடும். அதே போன்று இந்திய ஒன்றியத்திற்குள் இருக்கின்ற மாநில அரசுகள் ஒவ்வொன்றும் அந்தந்த தேசிய இனங்களின் நலன் சார்ந்து தனி அரசியலமைப்பு ஆவணத்தை ஏற்படுத்திக் கொள்கின்ற உரிமையை பெற நாம் தமிழர் அரசு பாடுபடும். தமிழே நீதிமன்ற மொழி, வழக்காட்டு மொழி. உலகின் எல்லா நாடுகளிலும் அவரவர் தாய்மொழியில்தான் நீதிமன்றங்கள் நடைபெறுகின்றன. அயல் மொழியில் எந்த நாட்டு நீதிமன்றங்களும் நடைபெறவில்லை. எனவே உயர் நீதிமன்றம் முதல் உள்ளூர் நீதிமன்றம் வரை அனைத்து நீதிமன்றங்களில் தாய்மொழி தமிழை ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக ஏற்படுத்த உரிய நடவடிக்கைகளை நாம் தமிழர் அரசு உடனடியாக எடுக்கும். நீதிமன்றங்கள் நீதிபதிகளுக்கோ வழக்கறிஞர்களுக்கோ சொந்தமானதல்ல. இவர்களுக்கும் மேலான கோடான கோடி மக்களுக்குரியது. வாக்கு செலுத்துதல் கட்டாய கடமை. ஒவ்வொரு குடிமகனும் வாக்கு செலுத்த வேண்டும் என்பது உரிமை அல்ல, அது கட்டாய கடமை. வாக்குரிமை பெற்ற எல்லோரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும். கல்வி கொடுத்து, வேலை கொடுத்து, மருத்துவம் கொடுத்து, பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுக்கும் நாட்டிற்காக ஒரு நாள் வரிசையில் நின்று வாக்களிக்கும் மக்களாட்சி கடமை ஆற்றாதது தேச இரண்டகம். வெறும் 60 விழுக்காடு மக்கள் தேர்தல் வாக்களிப்பதும் 40 விழுக்காடு மக்கள் ஒதுங்கியிருப்பதும் குடிநாயகம், மக்கள் நாயகம் அல்ல. 100 விழுக்காடு வாக்குப்பதிவை உறுதி செய்வதே நாம் தமிழர் அரசின் நோக்கம். வாக்கு செலுத்துவதில் சீர்திருத்தம். தற்போது இருக்கும் மின்னணு இயந்திர பெட்டி வாக்குப்பதிவு முறையை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கின்றது. இந்த இயந்திர முறையை கண்டுபிடித்த அமெரிக்காவை இதை நடைமுறைப்படுத்தவில்லை. வாக்குச்சீட்டு முறையைத்தான் பயன்படுத்துகின்றது. மின்னணு வாக்குப்பதிவு முறை நீக்கப்பட்டு வாக்குச்சீட்டு முறை நடைமுறைப்படுத்தப்படும். நன்கொடை சீட்டு போல அடிக்கட்டை நுனிக்கட்டையோடு வாக்கு சீட்டு அச்சடிக்கப்படும். இரண்டிலும் வாக்காளர் அடையாளம் ஒட்டப்படும். கைவரையோ கையொப்பமோ இரண்டிலும் இட்டு வாக்கு செலுத்த வேண்டும். வாக்கு செலுத்தியவருக்கு அதற்கான ஏற்ப பகுதி கிழித்து வழங்கப்படும். வாக்காளர் அடையாள அட்டையை விட வாக்கு செலுத்திய அடையாளத்தை மதிப்புமிக்கதாக நாம் தமிழர் அரசு பார்க்கும். வாக்குப்பதிவிற்கும் சான்று. கள்ள வாக்குப்பதிவினை தடுக்க வாக்களித்த பிறகு வாக்காளருக்கு சான்று வழங்க வேண்டும் என நமது அரசு தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தும். தற்போது வாக்காளர் அடையாள அட்டை என்பது முதன்மை அடையாள ஆவணமாக பயன்பட்டு வருகிறது. ஆனால் நாம் தமிழர் அரசு தேர்தல்களில் வாக்களித்த சான்றை மட்டுமே அடையாள ஆவணமாக எடுத்துக்கொள்ளும். இந்த சான்று வைத்திருக்கும் குடிமகனுக்குத்தான் குடிநீர் இணைப்பு, மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வகையான உரிமைகளும் சலுகைகளும் வழங்கும். இதன் மூலம் வாக்கு செலுத்துதல் கட்டாய கடமையாக்கப்படும். இதற்கான உரிய அரசியலமைப்பு மாற்றங்களை ஏற்படுத்த நாம் தமிழர் அரசு பிற மாநில அரசுகளை இணைத்துக் கொண்டு போராடி ஒன்றிய அரசிடம் வலியுறுத்துவோம். வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கும் வாக்குரிமை. வாழ்வாதாரத்திற்காக வெளிநாட்டில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் அஞ்சல் வழியில் வாக்களிக்கும் உரிமை பெற்றுத் தரப்படும். தமிழகத்தில் உச்ச நீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் மாவட்ட நீதிமன்ற அதிகாரம் கொண்ட உரிமையல் குற்றவியல் நீதிமன்றம் அமைக்கப்படும். உரிய நீதிபதிகளின் எண்ணிக்கையை கொண்டு வரப்படும். காலியாக உள்ள நீதிபதிகள் பணியிடம் சமூக நீதி கொள்கைகள் அடிப்படையில் நிரப்பப்படும். தமிழில் படிவங்கள். கீழ் நீதிமன்றம் முதல் உயர் நீதிமன்றம் வரையிலும் அனைத்து படிவங்களும் தமிழில் அமைய ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வரப்படும். இளம் வழக்கறிஞர்கள். சிற்றூராட்சி முதல் மாநகராட்சி வரை உரிமையல், குற்றவியல் வழக்குகள், காவல் நிலைய சிக்கல்கள் உள்ளிட்ட அனைத்து சட்டம் தொடர்பான உதவிகள் செய்வதற்கும் சட்ட உதவி மையம் அமைக்கப்படும். இச்சேவையில் சட்டக்கல்வி முடித்த இளம் வழக்கறிஞர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள். இந்த சமூக சேவை சட்டக்கல்வி முடிக்கின்ற இளம் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக்கப்படும். குறுஞ்செய்தியில் தகவல். மாநிலம் முழுக்க இருக்கின்ற நீதிமன்றங்களில் இணையதள வசதி உடனடியாக ஏற்படுத்தப்படும். ஒருங்கிணைந்த நீதிமன்ற பணிகளை கவனிக்க தகவல் கட்டமைப்பு ஏற்படுத்தப்படும். வழக்கின் வினாவுதல் நாட்கள் வழக்கில் தொடர்புடைய அனைவருக்கும் கைபேசி குறுஞ்செய்தி மூலமாக தெரிவிக்கப்படும். தொடக்கத்தில் எதையும் வீண் முயற்சி என்பார்கள், வென்றுவிட்டால் விடாமுயற்சி என்பார்கள். பிடல் காஸ்ட்ரோ.